ஏய் பாப்பா சரத் எங்க இருக்கா? எந்த சரத்? அதான் அகலமா எரும மாடு மாதிரி இருப்பானே. அந்த கேபின்ல இருக்காரு. இந்த கேம்ல எப்படி? ஏய் இங்க என்ன பண்ணுகிற? அவர் அந்த கோட்டை எதுக்கு சார்? குடுன்னு சொல்றாங்கல்ல, குடுறா. சார் என்ன தேடி யாராவது வந்தாங்களா? உங்களை தேடி ஏன் சார் இங்க வராங்க? சொல்லுகிறேன்ல, உன் பேர் வச்சுதான் அப்பப்ப கேம் ஆட போறேன்னு. சார் எதையாவது தட்டிட்டு போறீங்க, மொத்தமா டெலீட் ஆயிட போகுது. சவுண்ட் விடாத, எல்லாம் எங்களுக்கு தெரியும். இப்ப நான் சரத். அப்ப நானு? ஹாய் சரத். ஹாய் 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 ஏய் ஹாய் ப்ளீஸ் கம். வாங்க. என்ன சரத் பாபு, அவன் அவ்வளவு கேவலமா பேசுறான், நீங்க ஏன் இவ்ளோ பொறுமையா இருக்கீங்க? எனக்கு கூட சண்டைனா பிடிக்காதான், ஆனா இவ்ளோ பொறுமையா இருந்தா அப்புறம் எப்படிதான் பழக்கிறது? விடுங்க, அவர் பண்ணதுக்கு ராத்திரி வருவாரு. அன்னைக்கு அப்படிதான் எவனோ ஒருத்தன் உங்களை அடிச்சான், அதுக்கு அவனே வருத்தப்படுவான்னு சொன்னீங்க. எங்க வருத்தப்பட்டான்? ஐயோ தம்பி, மன்னிச்சிரு தம்பி. நேத்து அவனை அடிச்சதால ராத்திரி பூரா என்னால தூங்க முடியல தம்பி. இப்ப நீ என்ன மன்னிச்சேன்னு சொன்னதே என் மனசுக்கு ஆறுதலா இருக்கு தம்பி. தப்பு பண்ணிட்டு வருத்தப்படுறதே பெரிய தண்டனை தான். இப்போவாவது நீங்க சேஞ்ச் ஆனீங்களே, அதுவே போதும். இனிமே யாரையும் அடிக்காதீங்க. நன்றி தம்பி. ஆமா ஷாம்லி, என் ஃபேமிலி மொத்தம் உனக்கு ஃபேன்ஸுமா. இந்த தம்பி மாதிரி சூப்பர் மாப்பிள்ள உனக்கு கிடைக்கணுமா? நான் வரமா. அன்பிலீவபிள் சரத் பாபு, நிஜமாவே உங்க ஃபார்முலா கிரேட்டுங்க. இந்த பெருமையெல்லாம் காந்திஜிக்கு தான். அவர் தத்துவத்தை நான் சீரியஸா ஃபாலோ பண்ண, அவ்வளவுதான். அது இருக்கட்டும், நீங்க ஏதோ டிராவல்னு சொன்னீங்களே, அதுல நாம எவ்வளவு தூரம் வந்திருக்கோம் தெரிஞ்சுக்கலாங்களா? கல்யாண பந்தல் வரைக்கும் வந்துட்டோம். நீ செஞ்சது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ பாட்டு போட்டியில ஜெயிச்சது காரணம் உன் ஃபேன்ஸ் தான் சொன்னிய கண்டி. இந்த அண்ணனை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையம்மா. அந்த விஷயம் நான் வெளியே சொன்னா உன் தங்கச்சிங்கிறது வெளியே தெரிஞ்சிடும்லண்ணா. நீ தங்கச்சியா இருந்தாலும் அண்ணனோட ரொம்ப புத்திசாலியாகிறம்மா. இத்தனை யோசிக்கலையே. யோசிக்கணும்னா மூளை இருக்கணும், அதான் ஆண்டவனுக்கு குடுக்கலையே. இவன் அடங்க மாட்டேன்றானே. சின்னம்மா, என்னப்பா? சித்தப்பா, தங்கச்சியை நல்லபடியா பாத்துக்கிறீங்கல்ல? என்னப்பா எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டேன்? நான் பெத்த பொண்ணு மாதிரி இவளை நல்லபடியா பாத்துக்கிட்டேன்ப்பா. இந்த உலகத்துல எப்படிலாம் கொடுமை நடக்குதுன்னு பாத்தியாமா? என்னண்டா செட்டில்மெண்ட்டுக்கு வர சொல்ல நீங்க தான் தெய்வம், என் குடும்பத்துல பெரிய புள்ள நீங்கன்னு சொன்னானுங்க. சரி கல்யாணம் பண்ணின்னு வாழ்க்கையில செட்டில் ஆயிடலான்னு பார்த்தா ஒருத்தனும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டானுங்க. நீ ரவுடி பொறிக்கின்றானுங்க. அப்படியே கையில கத்திய பூச்சினே காலத்தை கழிச்சிட்டேன். விடு, உன் வாழ்க்கையை என்ன மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு உன்னை சித்தப்பா வீட்டுல வளர்த்தேன். நான் நல்லவனா மடக்கினியாமா? மடக்கிட்டேனா? அப்படி போடு. யாருமா அவன்? சின்ன வயசுல இருந்து எப்படிப்பட்ட ஆளு கிடைக்கணும்னு நினைச்சனோ அதே மாதிரி ஆள் கிடைச்சிருக்கானா. அது மட்டும் இல்லாம அவன் ஃபேனு, பேரு சரத், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். பின்ன என்னத்துக்குமா டிலே பண்ணினே? அவனை இட்டுவா, பேசி முடிச்சிடலாம். இங்கயா நெஞ்சு விட்டு செத்து போடுவானா? ஏமா ஹார்ட் பேஷண்டா? இல்லனா அவன் சரியான பயந்தாங்குழி பையன். நம்ம பேக்ரவுண்ட் எதுவும் தெரியாம ஜாக்கிரதையா கரெக்ட் பண்ணி வச்சுனுக்குறேன், இல்லனா ஜம்பாய் போடுவான். என்ன கண்ணு சொல்ற? அப்புறம் எப்படி? நீ ஒன்னும் கவலைப்படாதனா, அதுக்கு ஒரு சூப்பர் ஸ்கெட்ச் போட்டுக்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது, குபேர்னு குதிரா. என்னடா சுத்தி சுத்தி பாக்குறேன், வையே காணோம். அதான் ரொம்ப நேரமா ஒரே இடத்துல சுத்திங்கிறான். உள்ள வர்றதுக்கு தான் வழி சார். ஏய் சும்மா தாண்டா சுத்தணும், சூப்பு பட. யாரா நீ? அண்ணா வாவ், மெர்சல் ஆயிட்டியா கண்ணு? தெரியாதவங்க பார்த்தா பக்கா பிசினஸ் மேன் நினைச்சு பாருங்க. அப்படி நினைக்கலன்னா அவனுக்கு டங்கு வர கிஞ்சிருமா? அண்ணனாலே மெர்சல் எல்லாம் இருக்கும். பேமானி, உன் மூஞ்சில என் பீச்சங்கைய வைக்க வாய முடிக்கிட்டு கம்மடு கடை. இல்ல நம்ம பிளான் பூரா வீணா போடுனா? ஏ டோமரு, என்னண்ணா? தங்கச்சி சொல்ற மாதிரியே செஞ்சிருங்க. அது சரிம்மா, சரத் பாபு வரலையாம்மா? யாரா நீங்களா? வண்டி நிறுத்துனீங்க? உடனே ஈஸியா முடியாது. யார் நீங்களா? சொன்னதை மட்டும் செய், தேவையில்லாம பேசாத. முக்கியமான வேலையா போயினுக்கிறேன். உங்களுக்கு என்னடா பிரச்சனை? சும்மா டிராமா ஆடாதடா கிங். கிங்கா? எவன் அவன்? ஏய் மூடிட்டு ஓட்டுறா.
படத்துல வர மாதிரி கண்ணெல்லாம் வச்சுக்கிட்டு சும்மா தோத்துறீங்க. என்ன விட்டுங்கடாப்பா, பொண்ணு வெயிட்டிங். ரொம்ப பேசுற நீ. அண்ணே இங்க தூக்கிட்டோம்ண்ணே. எங்க போயிட்டாரு? இன்னும் ஏன் இவ்வளவு லேட்? அண்ணா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணனா? எனக்கு என் அண்ணனை தவிர வேற யாரும் கிடையாது. பொம்பளை பிள்ளைன்னு சித்தப்பா வீட்டுல வச்சு படிக்க வச்சிட்டு இருக்காரு. உங்க அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஹார்ட்வேர் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ். ஓ, வா அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அண்ணா, அண்ணா, this is Sharath, software engineer. Sharath, this is my brother Nyaneshwar, hardware import and export businessman. செம்ம ஷாக் கொடுத்துடா. ஆக்டிங்க பார்த்து மதர் தெரசா நம்பிட்டேன். ஆனா கிங் சைஸ் பூலாந்தேவிடாவே. அதுடா அங்கதே இப்படி அப்பிட்டானே. இப்படிதான். Anna, this is Sharath, software engineer. Sharath, this is my brother Nyaneshwar, hardware import and export businessman. ஹலோ, how you doing? என்னம்மா மின்னல் சிவா உடம்பு எப்படி இருக்குது? சரத்து பரத்னு சொல்லி என் தங்கச்சியை ஏமாத்தினுக்கிறியா? என்னங்க சொல்றீங்க? என் கையில வச்சுக்கினா மொட்டை ஆகிடுவேன். என்னையா? உன் பேரு மின்னல் சிவா தானடா? அண்ணா, என்ன அது? அவர் பேர் மின்னல் சிவா இல்ல, ஷரத் பாபு. இவன் சரத்து கிடையாதுமா, மின்னல் சிவான்னு நிரூபிச்சு காட்டுறேன் பாரு. ஷரத்! ஷரத்! அட என்னம்மா 10% கமிஷனுக்கு என்னண்டா வேலை செய்யற மின்னல் சிவாவை போய் சரத்து சரத்துன்னு கூவினுக்கிறிய? புரியாம பேசாதண்ணா. இவர் நம்ம சித்தப்பாவோட ஃப்ரெண்ட் கோபால்சாமி அங்கிள் அனுப்பின மாப்ள. நான் அவர் ஆபீஸ்க்கு போய் டெஸ்ட் மேல டெஸ்ட் வச்சு செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ணை கட்டி சுத்தமா சொதப்பிட்டியே. நான் உன் தங்கச்சின்னு தெரிஞ்சா படிச்சவன் எவனும் என்ன கல்யாணம் பண்ணிக்க வரமாட்டான் தானே. நான் சித்தப்பா வீட்டுல தங்கி எனக்கு ரவுடினா ரொம்ப பயம்னு போய் சொல்லி இந்த அப்பாவிய கூட நம்ப வச்சு செட் பண்ணிக்கிறேன். உன்னால பேஜாரா போச்சுனா. அடி பாவி, எம்மாம்பிரிய திலாலங்கடி நீ. டேய் அவன் மூஞ்சில தண்ணி தெளிச்சு ஏப்பி விடுங்கடா. ஷரத், are you okay? விட்றா சொட்ட. அண்ணன் ஏதோ ஹார்ட்வேர் பிசினஸ்ல இருக்காருன்னு கண்ணை காட்டுறாரு. மின்னல் சிவாங்கிறாரு. யாரு? அவன் ஒரு பெரிய ரவுடி. அப்படியே உன்ன மாதிரியா இருப்பான் தம்பி. சரி, துப்பாக்கி எதுக்கு வச்சிருக்கீங்க? அது அண்ணன் பெரிய பிசினஸ்மேன்ல. அந்த ஆளு அண்ணாவை மிரட்டி இருக்கான். அதான் பாதுகாப்புக்காக கன் வச்சிருக்காரு. ஏதோ கண்ணுங்கிறீங்க, மிரட்டினாங்கிறீங்க, எனக்கு எதுவும் புரியலங்க. சரி சரி, நீ மெர்சலாவாத. எனக்கு அர்ஜென்ட்டா ஹார்ட்வேர் பிசினஸ் மீட்டிங் இது. நீங்க பேசினுருங்க. வாங்கடா டேய். என்ன சாதாரணமான ஆளுடா. ஐடியா சூப்பர்ரா. ஏய் வணக்கண்ணே. வணங்கலாம் இருக்கட்டும். மின்னல் சிவாங்கடா. அது வந்து என்னடா டபாச்சுனுக்கிறீங்க? எங்கடா அவன்? தூங்குறானே. அவர் பெரிய ஆர்காடு நவாப். தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ண கூடாது. எப்படா டேய்? அண்ணன் தூங்க எப்படி ஏந்திரா ஏந்திரா. என்னடா மாவு பேசுனீங்கற? குருடா. எவன்டா கஸ்மால தூக்கத்துல டிஸ்டர்ப் பண்ணி? பார்ட்னர் என்னப்பா இவ்வளவு சீக்கிரம் வந்துக்கிற? கமிஷனுக்காகவா? கன்ஃபார்ம் பண்ணிடலான்னு வந்தோம். கன்ஃபார்ம் பண்றதுடா டேய். அது சரி, காலையில 10 மணிக்கு நீ எங்க இருந்த? ஆட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தேன். போலீஸ் ஸ்டேஷன்லயா? ஆமாம்பா, கிரெடிட் கார்டு கலெக்ஷன் கோசம் எஸ்ஐ ரமேஷோட தம்பி 2 தட்டு தட்டிட்டேன், தூக்கி உள்ள வச்சிட்டான். அப்படியா? அந்த எஸ்ஐ ரமேஷுக்கு போன போடுற. ஹலோ ரமேஷ், இந்த மின்னல் சிவானி ஒன்னா புடிச்சு உள்ள போட்டியா? மின்னல் சிவா உள்ள பிடிச்சு போட்டது மட்டும் இல்ல, சும்மா கும்மி குமரி எடுத்துட்டோம்னா. சரி, அவனை கரெக்டா எத்தனை மணிக்கு வெளியே விட்டா ஞாபகம்தா? எக்ஸாக்ட்லியானா 10:45. பக்கா தானே? பக்கானா? ஏம்பா மின்னல் சிவா, நீ என்னமோ ரொம்ப சாதாரணமா உன்னை உள்ள தூக்கி போட்டான்னு சொன்ன. அவன் என்னடானா உன்னை நொங்க எடுத்துட்டான்றான். அவங்க கையில ஆளுன்னு சொல்ல வேண்டியதானே? என் மேல கைய வச்சு அவன் இருந்திருப்பானா? உங்க கையில ஏதோ பில்டப் குத்துனுக்குறான். ஒண்ணுமே புரியல. எவனை நம்புறது எவனை நம்ப கூடாதுன்னே தெரியல. வாட்டா வாங்கடா. வரம்பா. சரி சரி. அவனுக்கு 2 பேர் மூஞ்சும் ஒரே மாதிரி ஒன்னாகுதே. எப்படா மாட்டியா? எனக்கு தெரியும், சொல்றேன் கேளுண்ணா. முந்தா நேத்து டிவில ஒரு ப்ரோகிராம் போட்டாங்கண்ணா. பழைய தமிழ் படம் போட்டாங்க. அந்த படத்துல ஒரு பெரிய ஃபேமிலினா, அவங்களுக்கு குழந்தையே இல்ல. அதுக்கப்புறம் கோயிலுக்கு கூட்டம் சுத்தினதுக்கு அப்புறம் ட்வின்ஸ் பிறந்தாங்கண்ணா. ட்வின்ஸ்னா என்னடா? ரெட்ட புள்ளிங்கண்ணா. இவர் வெள்ளைக்காரனுக்கு போட்டு இங்கிலீஷ்ல பேசுறாரு. அந்த புள்ளிங்க பிறந்த குஷில அந்த ஃபேமிலியா சந்தோஷமா இருக்கும்போது பெரிய புயல் வந்து அலில அடிச்சுன்னு போச்சுண்ணா எல்லாரையும். இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. அடங்கு. அந்த ஆள ஆக்ஷன் வந்து நரசிம்ம வீட்டுல போட்டுதே அந்த புள்ள மின்னல் சிவா. இன்னொரு நல்லவன் வீட்டுல போட்டுச்சா அது நம்ம சரத் பாபு. அதானே சொல்ல வர? சார்ப்னா
அண்ணனும் தங்கச்சி சேர்ந்து நாடகம் ஆனது இல்லாம என்ன நக்கலா பேசிருப்பாங்க. அவனுங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கானுங்க, முடிவை நாம எழுதுவோம். நாம குடுக்கிற கன்ஃபியூஷன்ல மின்னல் சிவா யாரு சரத் யாருன்னு தெரியாம அண்ணனுக்கு தங்கச்சிக்கு சுண்ணாம்பு தடவிட வேண்டாம். ஏண்டா நாதாரி போயில என்னலே போலீஸ் எதுக்கும் இருக்கட்டும், பாகிஸ்தான் மேல ஒரு 25 போட்டு வைல. ஏய் என்னல எதுக்கு இப்படி அவசரப்படுறவன்? நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன், எதுக்கு ஆக்காட்ட முன்னாடி கத்திக்கிட்டு இருக்க? எல்லாம் அன்பு, இவங்க ஆளுக்கு போன் பண்ணி சொல்லி இவனை தூக்கிட்டு போக சொல்லு. வா எல்லாம் அன்பு, இன்னொரு 50,000 ரூபாய் கூட சொல்ல. வாங்கின காசை திருப்பி கொடுக்கல, திருப்பி காசு கேட்டா எங்க கொண்டு வந்து கொடுக்கறது? எல்லாம் கொடுக்க மாட்டியா? முடியாதியா? அப்புறம் நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? நீ கொடுத்த காசெல்லாம் காந்தி எனக்குடா. ஏய் நான் துட்டுக்குடா, வில்ல என்ன? விடுங்கல, அப்ப துட்டு குடுல, துட்டு குடு. யார் பண்ண மாட்டேன். இந்த 50,000 குடு. ஓ மனசு எனக்கு நல்லா தெரியும் அன்பு, நீ ரொம்ப நல்லவன். கிங்கு கிடைக்கட்டும், உன் காசை வட்டி மூலமா கொடுத்துறேன். இல்ல சபே, நான் ஒரு 50 ரூபாய் கொடுத்தா அதை இங்கிட்டு பாதி அங்கிட்டு பாதி தைரியமா கட்டல. என்னடா அது? இன்னும் எவ்வளவு நாளைக்கு பொறுத்துக்கிறது? நம்ம பணத்தை அவங்க கிட்ட வசூல் பண்றதுக்கு வேற வழி இல்லடா. என்னடாச்சு? கிங்க பார்த்த தொலைஞ்சு போன தங்க சொரங்க சாவி திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கல. என் மாப்பிள்ளை கிங்கு இந்த ஊர்ல தான் இருக்கானா? தேடுங்கள. இல்ல அன்பு, உன் பணம் மொத்தமும் உனக்கு கிடைச்ச மாதிரி தான்ல. இந்த சந்தோஷத்தை சூப்பரா என்ஜாய் பண்ணலாம்ல. எம்புட்டு காசு செலவானாலும் பரவாயில்ல, அது மொத்தத்தை என் கணக்குல அது கிங்கு கிடைக்கணும்ல. எங்கல போவேன்? கல்ல போட்டவன் காணாமல போயிரப்பறான். அவன் சிக்கிடுவாம்ல. நின்னு கோரி கண்ணே, நானா ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கிறேன். சந்தோஷப்படாம எப்படி கண்ணே? அந்த மின்னல் சிவாவே சரத் பாபா நடிச்சு நம்ம காதுல பூ வச்சு ஏமாத்துறான்னு நினைச்சேன். இல்ல ரெண்டு பேரும் வேற வேற ஆள் தான். சந்திர மண்டலத்துக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. நம்ம ஃபேமிலிக்கு பக்கமா ஒர்க் அவுட் ஆகும் தான் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுதான் நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் அவனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி ஒரு ஐர பூச்சி நிச்சயதார்த்தம் பண்ணி லாக் பண்ணிடலாம். என்னமா சொல்றேன்? நோ இஷ்டம்னா. அட சின்னம்மா இப்ப தங்கச்சி கல்யாண காலம் வந்துருச்சு. ராம ஜாதகம், சீதாதேவி ஜாதகம், சரத்பாபு ஜாதகம், ஸ்ரீராமரோட ஜாதகம். அப்புறம் என்ன, சும்மா பாட்டே கிளப்பிட வேண்டியதானே? அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த முகூர்த்தம் இன்னும் 1 மணி நேரத்துல இருக்கு. 1 மணி நேரத்துலயா? இதுனா பச்சை புள்ளிக்கு முட்டை வாங்கி கொடுக்குற வேலை நினைச்சீங்க சாமி? நீங்க திடீர்னு கூப்பிட்டேன், நானும் திடீர்னு பார்த்தேன். டைம் திடீர்னு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. 1 மணி நேரத்துல எப்படி முடியும் சாமி? வேற முகூர்த்தம் பாரு. 1 மணி நேரத்துல முடியலனா வேற ஒரு மாப்பிளை பாத்துக்கோ. போங்க இரு, நான் ஏடா குணமா பேசினுக்கிறேன். அப்படியே உன்னை விட்டனா தங்க வராந்து போடும். ஆமா அவசரப்படாதல, எனக்கு பிள்ளை குட்டி இல்ல. விஷயம் என்னன்னா, இந்த முகூர்த்தத்துல நிச்சயதார்த்தம் நடக்காம போனா பெரிய கன்ஃபியூஷன்ல முடியும். அது மட்டும் இல்லாம பர்టిక్యులரா இந்த மாப்பிளைக்கும் உங்க தங்கச்சிக்கும் பிறக்கிற புள்ள தாய் மாமனை முழுங்கிரும். நான் என்ன பப்பர்மெண்டா சாக்லேட்டா? அவன் என்ன கபால்னு முழுங்கிறதுக்கு? இததான் தாய் மாமா கண்டன்னு சொல்லுவா. உங்க உயிருக்கே ஆபத்து இருக்கு. அட எதுக்குமா வீணா ரிஸ்க் எடுத்துக்கின்னு? உன் நல்லது கெட்டதை பாக்குறதுக்கு நான் உயிரோட இருக்கணும்ல. சரி சாமி, இப்ப டைம் ஆகுது. கவுண்ட் டவுன்ல 5 நிமிஷம் முடிஞ்சிடுது. ரமேஷ், ஏற்கனவே 5 நிமிஷம் பூச்சாண்டா. போய் ஏற்பாடு பண்ணுங்க. நீ சரத்தை போன் பண்ணி கூப்பிடுமா. திடீர்னு சொன்னா ஒத்துப்பாரானா? அவனுக்கு இந்த விஷயத்த சொன்னா கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்கிற டைத்தையும் சாப்பிட்டுருவாமா. நீ எதனா ஒரு காரணத்தை சொல்லி வர சொல்லு, அப்புறம் நடக்க வேண்டியது நான் பார்த்து